வணக்கம் மக்களே, கர்நாடகா கோவில் சுற்றுலா சீரீஸில் இது லாஸ்ட் எபிசோடுங்க. நாம் இந்த டூர் பார்த்தீங்கன்னா ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா தான் வந்திருந்தோங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லைங்க. லாஸ்ட் எபிசோடில் தர்மஸ்தலாவில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி குக்கே சுப்பிரமணிய கோயில் தரிசனம் வரலாம் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நேராக மங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்க சில கோயில்களை பார்த்துட்டு அப்படியே மங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நைட்டு வந்துடுவோங்க. ஸோ இந்த எபிசோடோட இந்த சீரீஸ் முடிய போகுது. இந்த சீரீஸில் எந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நேரம் ட்ராவலுக்கு பிறகு ஃபஸ்ட்டு ஆல்ட் லஞ்ச் தாங்க. க்யூவில் நின்று நான் சாப்பாடு வாங்குற வரைக்கும் இந்த டூரை பற்றின சின்னதாக ஒரு ரீகேப் பார்க்கலாங்களா. மொத்தம் 6 நாள் டூர் பேக்கேஜுங்க. முதல் நாள் மதியமாக நம்ம சென்னையில் ட்ரெயின் ஏறி மறுநாள் விடியற் காத்தால மங்களூர் ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம்னா 2ஆம் நாள் என்னென்ன கோயில்கள் பார்த்தோன்னா கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில், உச்சிலா அப்படின்ற இடத்துல உள்ள மகாலட்சுமி கோயில், உடுப்பி கிருஷ்ணர் தரிசனத்துக்கு பிறகு ஆனைக்கொண்டே விநாயகர் கோயில், அப்புறம் சண்டிகா பரமேஸ்வரி கோயில், அன்றைக்கி நைட்டே பீச் ஓரமாக இருக்க முருடேஸ்வர் கோயிலுக்கும் போய் ரீச் பண்ணிட்டோம். 3ஆம் நாள் காலையில் தாய் மூகாம்பிகை அம்மன் கோயில், சிங்கேரி சாரதா பீடம் தரிசனத்துக்கு அப்புறம் ஒரநாடு அன்னபூர்ணி அம்மன் கோயிலுக்கும் போய் அங்கேயும் தரிசனம் முடிச்சிட்டோம். மறுநாள் 4ஆம் நாள் காலையில் திருப்பக்கலைக்கு பெயர் பெற்ற அலபேடு மற்றும் பேலூர் போய் அதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே தர்மஸ்தலாவில் இருக்கிற மஞ்சுநாதரன் தரிசனம் முடிச்சிட்டோங்க. இன்றைக்கி 5ஆம் நாள் காலையிலேருந்து சௌதக்கா மகா கணபதி கோயில், குக்கே சுப்பிரமணியம் தரிசனத்துக்கு பிறகு இன்னொரு பிரம்மாண்டமான விநாயகரை பார்த்தோங்க. இப்போ லஞ்சுக்கு அப்புறம் இன்னும் மங்களூருக்குள்ளே சில கோயில்களும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட் நம்ம ட்ரெயின் ஏறினா 6ஆம் நாள் சாயங்காலமாக நம்ம சென்னையை ரீச் ஆகிடுவோங்க. இதுதான் இந்த டூரோட பிளான். இந்த டூரில் அவங்க கொடுத்த லிஸ்ட்டை விட அதிகமான கோயில்களே காட்டினாங்க நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ். இந்த டூரில் நீங்களும் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஜிவி டூர் பிளானர்ஸோட நம்பர் கொடுக்குறோம், நீங்களே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கோயில்கள்லாம் நாங்கள் கிளியராக எபிசோட் வைஸ் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே அதோட லிங்க்கும் தரோம், நீங்கள் டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். வாங்க இப்போ லஞ்ச் வாங்கிட்டேன், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 4th டேங்க, லாஸ்ட் டேவும் கூட. இன்றைக்கி என்ன லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. பலாக்காய் பிரியாணி, இப்போ தான் நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம் இல்லைங்களா. பலாக்காய் பிரியாணி, முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார், இதுக்கு பச்சடி, கோவக்காய் பொரியல், கூட்டு, அப்புறம் குலாப் ஜாமுன், ஊறுகாய். ஆஸ் யூஷுவல் ஸ்வீட்டோட சாப்பாடுங்க. அன்னதானம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த சாப்பாடுமே சூப்பராக கிடச்சிருக்கு. நமக்கு சாப்பிட்றேங்க நான். இவங்க தாங்க நம்ம குக்கிங் டீமு, சூப்பராக சமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி டூர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ஏஜ்டு பீப்புள் தான் வருவோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப ஆயில் இல்லாமல் நல்லா சமைச்சிருந்தாங்க. குக்கிங் டீம் ஹெட் இவர் நம்ம ஸ்ரீதர். பண்ணணும்னு நினச்சினாக்கா நம்ம வண்டி நம்ம ஊர்லேருந்து இங்கேருந்தே வண்டி வச்சுட்டு இங்கே கிராசரி வாங்கிட்டு இங்கே பண்ண முடியும். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் எல்லாமே மாறுன்றதுனால ஸோ வேன் போட்டுட்டு நம்ம ஊர்லேருந்து ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஸோ கிராசரி வெஜிடபிள்ஸ் அந்த வெஜிடபிள் எல்லாமே எடுத்து வந்து இங்கே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி ஸோ ரெடி பண்ணது தான். ஆமாம், நார்த் இந்தியா போகும்போது அங்கே நம்ம டீம்மேட்ஸ் இருக்காங்க டெல்லியில். ஸோ அவங்க சவுத்தில் நாட்டில் ஒரு 5-6 ஸ்டேட் அவங்க வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சவுத்தில் இவங்க வந்துடுவாங்க, ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு இவங்க வந்துடுவாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அதில் ஒரு ஸ்வீட் இருக்குங்க. மார்னிங்னா பீட்ரூட் அல்வா, இல்லைன்னா கேசரி, அது மாதிரி. இன்றைக்கி பீட்ரூட் சூப்பராக இருந்தது, பீட்ரூட் அல்வா சூப்பராக இருந்தது. இப்போ குலாப் ஜாமுன் கொடுத்தாங்க மத்தியானம் லஞ்சில். அப்புறம் தான் சொன்னேன், ஆயில் இல்லாமல் ஃபுட்டு, சாத்வீக உணவு மாதிரி சூப்பராக இருந்தது. நம்ம இவங்கள கேட்கலாம். இருங்க ஏங்க, ஒரே ஒரு நிமிஷம். இவங்க எங்கள் கூட வந்தவங்க. ஃபுட்டு எப்படி சொல்லுங்கள்? ஜிவி டூர் பிளான் சூப்பராக இருந்தது இன்றைக்கி. அதுவும் பலாக்காய் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை விட ஃபுட்டுனால எங்களுக்கு இந்த டூர் கொலாப்ஸ் ஆகாமல் மைல்டாக நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணோம் இந்த டூரை நாங்கள். சூர்யா சூப்பர். சூர்யாவும் குக்கிங் டீமில் இருக்காருங்க. முதல்ல உம்முன்னு பரிமாறிந்தாரா. நான் சொன்னேன் பேசுப்பா அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் என்னையும் தாம பார்த்தா சிரிச்சுட்டே இருந்தார். ஸ்மைலிங் ஃபேஸ் சூர்யா. எனக்கு பிடிச்சிருக்கு இவரை. அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க, பார்த்து கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்காங்களா, அதனால தான் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. எங்கன்னா பொண்ணு தான் பார்த்து சொல்லுங்க, பார்த்துடலாம். லஞ்சுக்கு பிறகு நம்ம வந்திருக்க முதல் கோயில் கதிர் மஞ்சுநாதர் கோயிலுங்க. இதோ ப்ளூ கலரில் கோபுரம் தெரியுது பாருங்கள், இதுதான் கோயில். கோயிலை வெளியே பார்க்க சின்னதாக சிம்பிளாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ள பிரம்மாண்டமான கோயில். இன்னொரு சிறப்பம்சம், ஒரு சின்ன தூசி துரும்பு கூட பார்க்க முடியலைங்க, அவ்வளோ சுத்தமாக இருந்தது. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதும் வலது பக்கம் ஐயப்பன் சன்னதி, இடது பக்கம் முதல்ல கணபதி சன்னதி இருந்ததுங்க. சரி, இப்படி போகலான்னு முதல்ல முழு முதற் கடவுளான விநாயகர் சன்னதி அவரை தரிசனம் செய்தோம். நீங்களும் அப்படியே தரிசனம் செய்துக்கங்க.
அடுத்து இந்த கோயிலோட தாயார் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்மன் சன்னதி. இந்த கோயிலுமே கேரளா பாணியில் கட்டப்பட்ட கோயில் தாங்க. கோயில் சுற்று பிரகாரத்தில் எங்குமே ஒரு துளி குங்குமமோ விபூதியோ கூட இல்லை பாருங்களேன். இதே போல் நம்பூர் கோயில்களும் நம்ம கடைப்பிடிச்சா சுத்தமாக இருக்கும் இல்லைங்க. அடுத்து கோவிலோட ஹீரோ மஞ்சுநாத சன்னதி. இங்கு ஈஸ்வரர் டிஃப்ரெண்ட்டாக காட்சி தருவாருங்க. ஏழத்தால் நம்ம முருடேஸ்வர் கோயிலில் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி முகத்தில் மீசையோட காட்சி தருவார். பஞ்சலோகத்தால் ஆன சிலைங்க. மூலவரை வீடியோ எடுக்க முடியலைங்க, அதனால் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கோம், நீங்கள் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. மஞ்சுநாத தரிசனத்துக்கு பிறகு வெளியே வந்தால் கொடிமரங்க. எப்போவுமே நம்ம கோயில் போகும்போது ஒவ்வொரு சன்னதியிலும் விழுந்து கும்பிடக்கூடாதுங்க. கொடிமரத்துக்கிட்ட தான் வந்து விழுந்து கும்பிடணும். கொடிமரத்துக்கு எதிரில் படிக்கட்டுகள் இருக்குது பாருங்கள், அதில் ஏறி போனால் அங்கே ஒரு பைரவ சன்னதி இருக்குது. பைரவ சன்னதி கிட்ட நந்தி வாயில் ஒரு தீர்த்தம் வருது. அந்த தீர்த்தம் காசிலேருந்து வர்றதாகவும் 365 நாட்களும் வர்றதாகவும் சொல்கிறாங்க. அந்த தீர்த்தத்தை நாம் பிடிச்சி அங்கே சில படிகள் ஏறினா அங்கே இருக்க லிங்கத்துக்கு நாமளே அபிஷேகம் பண்ணலாமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே 7 வித்தியாசமான குளங்கள் இருக்குங்க. அப்புறம் இன்னும் சில படிகள் ஏறினா அங்கே பாண்டவர் குகை இருக்குதுன்னு சொன்னாங்க. இருக்கான் அப்படின்னு நான் சொல்ல காரணம், நான் மேலே ஏறலைங்க. படிக்கட்டுகள் பெருசாக இருந்ததுனால பார்த்து பயந்துட்டேன். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் மேலே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது கண்டிப்பாக மேலே ஏறி போய் பார்த்துட்டு தான் வந்திருப்பேங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் மேலேயும் போய் பாருங்கள். சொல்ல மறந்துட்டேனுங்களே, பரசுராமர் சிவனை குறித்து தவம் இருந்ததுனால அவருக்கு இங்கே மஞ்சுநாதர் தரிசனம் தந்த கோயிலுங்க. பழமையான கோயில். நீங்களும் வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வாங்க. இவங்க 2 பேர் நம்ம டூர் மேனேஜர்ஸுங்க. இவர் வந்து கிரிதரன், இவர் வந்து குமார். 2 பேருமே நம்மளை நல்லா கைட் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து டெம்போவில் வருவார், ஒருத்தர் பஸ்ஸில் வருவார். யூஸ்வலாக மாற்றி வருவாங்கங்க. இப்போ இவங்ககிட்ட பேசலாம் அந்த டூரை பற்றி எப்படி இருந்தது அப்படின்ட்டு. சொல்லுங்க கிரிப்பா, இந்த வந்து எப்போவுமே நான் தனியாக தான் ப்ரைவேட்டாக ஃபேமிலியாக போயிடுவோம். பசங்கள்லாம் வளர்ந்துட்டு வேலைக்கு போகிறதுனால லீவ் போட்டு வரமாட்டேன்றாங்க. அவங்கள அசம்பிள் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. எனக்கு கோயில் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது. சரி எதனா ஒரு பேக்கேஜ் போட்டு கொடுறானதில் உங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குன்னு போட்டு கொடுத்தாரு. சொல்லுங்கப்பா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. அதாவது ஃபுட் முக்கியமாக இந்த மாதிரி டூர் வரும்போது ஃபுட்டு மெயின். அதாவது காரம் இல்லாமல் ஆயில் இல்லாமல் ஸ்டமக் அப்செட் பண்ணாமல் நல்லா இருந்தது. அதே மாதிரி கோயிலெலாம் காட்டினீங்க, லிஸ்ட்டில் இருக்கிறத விட அதிகமாகவே காட்டியிருக்கீங்க. உங்களோட மோட்டோ என்ன, நீங்கள் என்ன எப்படி ஃபர்தராக கொண்டு போகிறதா இருக்கீங்க? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்டு. ஸோ நம்ம 4 நாள் 5 நாள் மேலே போகும்போது நம்ம வீட்டு சாப்பிட்ருப்போம். வீட்டிலே நம்மளுக்கு கொஞ்ச நாள் வந்து உடம்பு காரம் சரியில்லைங்க, சேர மாட்டேங்குது. ஸோ அதனால் ஃபுட்டு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மோக்காவே. 2வது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ எல்லாருக்கும் வேலை பிஸி ஷெட்யூல் இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ 10 நாள் லீவு போட்டு எங்கேயும் போக முடியாத காலக்கட்டம் எல்லாமே இருக்காங்க. ஆனால் வயசாகிடுச்சு, 45-50 வயசு ஆகிடுச்சு. எங்கேயும் போகணும்னு ஆசைப்படுறீங்க, பசங்களுக்கு லீவு இல்லாமல் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் வீட்லேயும் அதே சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும் போது தான் யோசித்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, கோயிலுக்கு போக ஆசைப்படுறாங்க, நம்ம கூட்டிகிட்டு போகலாங்க ஆரம்பிச்சது தான் அந்த இது. ஸோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து மேஜராக எல்லா கோயில் எங்கேயும் கவர் பண்ணுறோம். உங்களுக்கும் எங்கேயாவது கோயில் போங்க ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலும் இருக்குங்க. அதோட லிங்க்கும் கீழே தரோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இவங்க எதனா டூர் அனௌன்ஸ் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு எதனா போகிற பிளான் இருந்தால், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் அனுப்புகிற பிளான் இருந்தால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சுவாமி தரிசனத்துக்கு அப்புறம் ஒரு நாள் டைம் இருந்ததுங்களா, வா எதனா சாப்பிட்லான்னு என் பையன் இட்டுன்னு போனான். என்னடா இந்த பக்கம் வந்துட்டு இன்னும் பேல்பூரி ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கானேன்னு பார்த்தங்களா, அங்கே ஆரம்பிச்சிட்டான். ஒரு பேல்பூரி ஒரு தகிப்பூரி சாப்பிட்ட பிறகு தான் திருப்தி ஆச்சு. நான் இன்றைக்கி நைட் ட்ராவல்ன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா குடோருடைய கோக்கர்நாதேஸ்வரர் கோவில். இதுவும் மங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்குங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால ஊர் மக்களுமே நாங்கள் வந்த நேரம் வந்து கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற கோவில்களெல்லாம் உள்ளே இருக்கிற மூலவர் சிலை தங்கத்தால் தகன்னு ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்கன்னு வந்து சொன்னேன் இல்லைங்களா, அது நிஜ தங்கம். ஆனால் இந்த கோயிலில் மொத்தமே தங்கத்தால் ஜொலிக்கிற மாதிரி கோல்டு அண்ட் ரெட் கலரை பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இரவு நேரத்தில் நில ஒளியில் பார்க்குறதுக்கு இன்னும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி இங்கே ஈஸ்வரர் தான் பிரதான தெய்வம். ஆனால் அவர் மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் பிள்ளையார், அம்மன், சனி பகவான், நவகிரக சன்னதிகள் உள்பிரகாரத்தில் இருந்ததுங்க. வெளிப்பிரகாரத்தில் கிருஷ்ணர் சன்னதி, அப்புறம் உயரமான அனுமன் சன்னதி, அப்புறம் ஷீரடி பாபா, இவங்களுக்கு எல்லாமே தனித்தனி சன்னதிகள் இருந்தது. ஆக மொத்தம் இந்த கோயில்களை வந்துட்டால் எல்லா சுவாமிகளும் நம்ம தரிசனம் பண்ணிடலாம்.
வழக்கம் போல் ஒரு பிரம்மாண்டமான கோவில் தாங்க. இந்த கோவில் நான் தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோவிலுக்கு கோல்டன் டெம்பிள் ஆஃப் மங்களூர்னு இன்னொரு பேரில் அழைக்கிறாங்க. எப்பயும் போல் இந்த கோவிலில் சிவராத்திரி நவராத்திரி விழாக்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்களாங்க. இன்னையோட இந்த டூர் முடியுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குங்க. ஆனால் வீட்டையும் மிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. வீட்டிலேருந்து கிளம்பி 5 நாள் ஆகுது. நாளைக்கு இந்நேரம் நம்ம சென்னையில் நம்ம வீட்டில் இருப்பேங்க. முதல்ல நம்ம சேனலில் அதிக வியூஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பதி போயிருக்கும் போது பெருமாளை சுப்ரபாரத சேவையில் தரிசனம் பண்ணாங்க. அந்த டூர் சீரீஸுக்கு அமோக ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அடுத்து மதுரை திருச்செந்தூர் ஷார்ட்ஸுக்கு எல்லாமே அமோக ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கர்நாடகா பக்கம் இருக்க டூருக்கும் அமோக ஆதரவு கொடுத்துட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி வியூஸ்லாம் போனால் தான் எங்களுக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குதுங்க. நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா நிறைய சாமி கதைகள் சொல்லியிருக்காங்க. அதோட இம்பேக்ட் தான் என்னமோ நான் உங்களுக்கு போகிற கோயில்களோட புராண கதைகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அதோட சேர்ந்து பார்க்கும்போது அந்த கோயில் நமக்கு நெருக்கமாக இருக்கும், மனசில் பதிஞ்சிருக்கும். அப்படின்றதுனால தான் கதைகள்லாம் சொன்னேன். உங்களுக்கு போர் அடிச்சதா இல்லை பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல்னு போடுவேங்க. அதை மிஸ் பண்ணுறீங்களா இல்லை இந்த 2 சீரீஸே பிடிச்சிருந்ததானும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ டீட்டெயிலாக நாங்கள் ஏன் வீடியோ எடுத்து உங்களை போடுறோம் அப்படின்னா, நான் வந்து பசங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது பசங்க எக்ஸாமு அப்படி இப்படின்னு இப்படியே நாட்கள் போயிடுச்சுங்க. எந்த கோயிலுக்கும் சரியாக போய் பார்க்க முடியல. சரி, நான் பார்க்க முடியல இல்லைங்களா, ஆனால் இப்போ பார்க்குறேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டால் நீங்களும் நேரில் பார்த்த மாதிரி ஒரு மன திருப்தி இருக்கும். அப்படின்றதுனால இவ்வளோ தெளிவாக வீடியோ எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். கோவில் சுற்றி வரும்போது அங்கே ஒரு குளமும் பார்த்தேங்க. இந்த குளத்தை சுற்றி பெரிய பெரிய சிவன் சிலைகள் ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரி இருந்தது. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெயினுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால எதுவுமே அவசரப்படுத்தலைங்க. அவங்க ஜிவி டூர் பிளானர்ஸுமே நாங்களுமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக அங்கே படிக்கட்டில் உட்காந்து அந்த அழகை ரசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே காற்றும் இதமாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டோங்க. இப்போ அடுத்த கோயில் போகலாமா? இந்த டூரில் நம்ம கடைசியாக தரிசனம் பண்ண போகிற கோவில் இதுதாங்க. இப்போ வந்திருக்க கோயில் பார்த்திங்கன்னா மங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்குங்க. மங்களதேவி திருக்கோயில். இது ஒரு அம்மன் திருக்கோயில் தாங்க. மிக பழமையான கோயிலும் கூட. பரசுராமர் தபம் இருந்தபோது பார்வதி தேவி லிங்க வடிவில் காட்சி கொடுத்த இடம். இந்த மங்களாதேவி பேரில் தாங்க இந்த ஊருக்கு மங்களூர் அப்படின்னு பேரும் வந்தது. நான் வந்த பஸ்ஸில் கூட மங்களாதேவி அப்படின்னு பேர் இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு உள்ளூர் மக்கள்கிட்ட மிக பிரபலமான கோவிலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் லிங்க வடிவில் தான் இருப்பாங்க. ஆனால் நாம் தரிசனம் பண்ணும்போது லிங்க வடிவில் இல்லாமல் கவசங்கள்லாம் வச்சு கை கால் எல்லாம் வச்சு பெரிய முகத்தோட பெரிய உருவமாக ரொம்ப அழகாக தரிசனம் கொடுக்குறாங்க. புடவையெல்லாம் ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்கங்க. காலையில் லிங்க வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்க. மற்ற நேரத்தில் நம்ம சக்தி வடிவமாக அம்மன் மாதிரி தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். இது 4வது டேயோட கடைசி கோயிலுங்க, லாஸ்ட் கோயிலும் கூட. மங்களூரில் நம்ம ஒரு சிட்டி மையத்தில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கோயில் தான் வந்திருக்கோங்க. இது வந்து பரசுராமருக்கு லிங்க வடிவில் அம்மன் காட்சி கொடுத்த இடம்னு சொல்கிறாங்க. உள்ளே அம்மா லிங்க வடிவில் தான் இருந்திருக்கிறாங்கங்க, நமக்கு தெரியல. ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அம்மனா அழகாக என் பையனே சொல்கிற புடவை அழகாக கட்டியிருக்காங்கம்மா அப்படின்ட்டு. அது மாதிரி புடவை அழகாக கட்டி அம்மன் அழகாக இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பெரிய உருவமாக கை இப்படி வச்சு நின்றுட்டுருக்காங்கங்க. ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டிய கோயில் இது. அப்புறம் வந்து லாஸ்ட்டு கோயில். இதுக்கு அடுத்து ட்ரெயினுக்கு ஏற வேண்டியது தாங்க. இந்த கர்நாடகா கோவில் சுற்றுலா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜிவி டூர் பிளானர்ஸோ இல்லை வேறு எதுனா ஒரு இது மூலியமாவது பாருங்கள். அவசியம் பார்க்க வேண்டிய கோயில்கள். இப்போ அடுத்த டூர் கைட்ஸே நமக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வாங்கிக்கின்னு நம்ம ஸ்டேஷன் போக வேண்டியது தான். ட்ரெயின் ஏறுற அவசரத்தில் அரிபரியில் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ட்ரெயின் எல்லாம் செட்டில் ஆகிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேங்க. எனக்கு நான் பார்த்த கோயில்கள் யாம் பெற்றேன்வம் பெருகையவம் வையகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களால் வந்து பார்க்க முடியலனாலும் இந்த கோவில் சுற்றுலா சீரீஸ் மூலிமா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சீரீஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பேருங்க? என் பேர் ஜெயஸ்ரீ. எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். இந்த டூர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதாவது இத்தனை கோவிலெல்லாம் நான் வந்து ஒரு 4 நாளில் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அது இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஏதாவது நான் கேரளாலாம் கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஓடி ஓடி விரட்டி தான் நம்ம பார்ப்போம். பார்த்தோமா பார்க்கலையான்னு சந்தேகத்தில் பார்ப்போம். பட் இப்போ அப்படியே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக மனநிறைவோடு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக பொறுமையாக, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, பொறுமையாக எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ணி நல்லா காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம். மஞ்சுளா தேவி கோவில் தரிசனம் முடிச்சுட்டு இந்த டூரில் வந்த எல்லாரும் நாங்கள் வந்து பஸ்ஸு டெம்போ முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க. எல்லாம் ஒரு ஞாபகத்துக்காக தாங்க. 6 நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் வேறு ஊர்லேருந்து வந்து அறிமுகமில்லாத சில சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? ஒன்றா கோயில் தரிசனம், அப்புறம் ஒன்றா சாப்பிட்றது, இந்த மாதிரி நேரங்களில் நிறைய பேசி பழகிட்டோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோன் நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டோம். எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணதாங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோன்னு வைங்களேன், திரும்ப பார்க்க முடியுமான்னு தெரியலிங்க. ஆனால் பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். நீங்கள் இந்த மாதிரி டூர் வந்திருக்கீங்களா? எந்தெந்த ஊருக்கெலாம் டூர் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் பாய் சொல்லி கிளம்பிட்டு பஸ்லையும் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. அடுத்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம். ட்ரெயினுக்கு டைம் இன்னும் இருக்குங்க. 1 hour முன்னாடியே நம்ம ரீச் ஆகிட்டோம். திரும்பவும் ஒரு தடவை பாய் எல்லாம் சொல்லிவிட்டு எங்களுக்கான லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் நைட் ஃபுட்டும் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பொடி இட்லி தான் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் நமக்கு எப்பவுமே போதாதுங்களே, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்ன்ட்டு என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோங்க. இந்த கர்நாடகா கோவில் சுற்றுலா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் படித்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.